இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய சமையலில் நான் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் காட்ட போகிறேங்க. என்னோடய சமையல் கலையில் இருக்கிற நுணுக்கங்களையும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடெல்லாம் சரியாக தப்பான்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறது இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்களா? உப்பு தாங்க, கல் உப்பு. எந்த மிக்சிங்கும் இல்லாமல் டைரெக்டாக உப்பளங்கள்லேருந்து அப்படியே வருதுங்க பேக்கிங்கோட. இந்த உப்பு வாங்கி 1 மந்த் ஆகுது. எங்கிட்ட ஆல்ரெடி உப்பு இருந்ததுனால அது காலியாகிற வரைக்கும் இதை அப்படியே வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் தான் இதை நான் யூஸ் பண்ண போகிறேங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இது தாங்க, வரகு. இந்த வரகுல இருக்கிற ஒரு சூப்பரான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன் அதிகமாக வரகு சாதம் அதிகமாக செய்கிறேன்றதையும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது 1/2 கிலோங்க, 40 ரூபாய்க்கு நான் இதை வாங்கினேன். நாங்கள் ஒரு வேளைக்கு கஞ்சி சாப்பிடுவோம்ல, இந்த அளவுக்கு மட்டும்தாங்க நான் வரகு அரிசி யூஸ் பண்ணுவேன். அப்போ யோசிச்சுக்கோங்க, குவான்டிட்டி வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, நமக்கு எவ்வளோ கஞ்சி கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. நான் கஞ்சியாக தான் போடுவேன். இதை ஒரு 4 வேளைக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 4 வேளை உணவுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது 40 ருப்பீஸுங்க. ஹோல்சேல் கடையில் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்லாம் இதோட ரேட்டு ரொம்ப அதிகங்க. பார்த்தீங்களா, 40 ருப்பீஸ்க்கு வாங்கி 4 வேளைக்கு நான் சமைச்சிக்கலாம். இதுவும் என்னோடய பட்ஜெட்டில் அடங்குறதுனால தான் நான் அதிகமாக வரகு சாதம் செஞ்சிட்ருக்கேங்க. இதில் பாசிப்பருப்பு அதெல்லாம் போட்டு நான் செய்வேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டில் என்ன இருக்குது தெரியுமா? இதுதான் சத்து மாவு. இந்த சத்து மாவு நான் அரைக்கலைங்க. இது ஸ்கூலில் கொடுப்பாங்கல்ல, சின்ன பசங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த சத்து மாவு தான் இது. இது எப்படி எனக்கு கிடைச்சிது அப்படின்னா, என்னோட ஒர்க் பண்ணுற பொண்ணு எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அதை பேக்கெட்டோடு தான் நான் வச்சுருந்தேன். அந்த பேக்கெட்டோடு இருந்தப்போ எறும்பு ஒரு பேக்கெட்டில் லைட்டாக ஏறிடுச்சுங்க. நான் இமீடியட்டாக பக்கெட்டில் கொட்டி சேவ் பண்ணிட்டேன். அதனால தான் இது நல்லா இருக்குது. இதை நான் அப்பப்போ பசங்களுக்கு உருண்டை பிடிச்சி கொடுத்துட்றேன். ஒருத்தருக்கு வேண்டான்னு நினைக்கிற ஒரு பொருள் இன்னொருத்தருக்கு எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சத்து மாவு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சில நேரம் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் யோசிக்க மாட்டேன். இதில் ஒரு 4 உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டேன்னா பசங்க சாப்பிட்ருவாங்க. இது அவங்க அடிக்கடி எனக்கு கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், அரிசி பக்கெட்டு. இந்த பக்கெட்டில் நான் பட்டையும் மிளகாவும் போட்டு வைப்பேன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போது இது ரேஷன் அரிசி தாங்க. இதுதான் அந்த டம்ளர். நான் அளவு எடுத்து போடுவேன் பார்த்தீங்களா இட்லிக்கு. இட்லி சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, அந்த இட்லியை நான் எப்படி அளவெடுத்து போட்டேன்றதை பாருங்கள். இதில் 6 டம்ளர் நான் அரிசி போட்டேங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ரேஷன் அரிசி சில நேரங்களில் நமக்கு ரொம்ப நல்லா அமையும், சில நேரங்களில் கொஞ்சம் சரியில்லாமல் அமையும். இந்த தடவை எனக்கு கிடைச்சது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வேறு லெவலில் வருது. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சாதத்துக்குமே சூப்பராக தான் இருக்குது. இதில் 6 டம்ளர் போட்டுட்டேங்க. இந்த அரிசி கொஞ்சம் எல்லோ கலரில் தான் இருக்கும். ஆனால் இதை நல்லா ஊற வச்சு கழுவிட்டோன்னா பளிச்சுன்னு ஆயிருங்க. மாவு வெள்ளை வெள்ளேர்னு கிடைக்குங்க. அடுத்ததாக உளுந்து போட போகிறேன். அது எந்த அளவுக்கு போடுறேன்றதை பாருங்கள். இதில் 1 டம்ளர் அதாவது முழுசாக போடாமல் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா இது நல்லா பொங்கி வரும் இந்த உளுந்து. இதுவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். வெந்தயத்தை மறந்துட்டேங்க வாங்குறதுக்கு. இப்போ ஊற வைக்கிறதுக்கு இந்த உளுந்தோட வெந்தயத்தை போடுவேங்க எப்போவுமே. இப்போ போடுறதுக்கு இல்லை. சரி பரவாயில்ல, இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் வரும். வெந்தயம் போட்டால் இன்னும் சூப்பராக வருங்க. ஆனால் வெந்தயம் இல்லை. இப்போது இந்த டம்ளரில் நான் இட்லிக்கு நான் ஒரு டம்ளர் நான் அரிசி போட்டேன் பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த டம்ளரில் போட்டேன்ல. இப்போ ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற டம்ளரோட அளவுங்க. இப்போ பாருங்கள், 1 டம்ளர். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 2 டம்ளர். இங்கே பாருங்கள், இன்னமும் இருக்கா? இதில் 3/4 டம்ளர் வந்துருச்சு.
3 டம்ளர், 4, 5, 6 டம்ளர், 7 டம்ளர் வந்து நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவேங்க. 2 வேளைக்கு சாப்பாடு வரும். இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சாப்பாடு மிச்சமாக கூட ஆகும். அதை ஈவினிங் கூட சாப்பிடுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இந்த பக்கம் பாருங்கள், இவ்வளோ அரிசி இருக்குங்க. நான் ஊற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த டம்ளரில் இப்போ சாதத்துக்கு எடுத்த அரிசி போக இவ்வளோ அரிசி இதில் இருக்குங்க. அப்போது இதை 2 வேளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாமா? இட்லிக்கு நான் ஊற போட்டேன்னா நிறைய அரிசி செலவாகுது. அதனால தான் நான் மோஸ்ட்லி இட்லிக்கு போடாமல் காலையில் சாதம் செஞ்சுருவேங்க. இந்த மாதிரி அரிசி வந்து அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கே அப்படின்றதுனால. இன்னொன்று நீங்கள் நினைக்கலாம், அதான் இட்லிக்கு போடுறியாம்மா, இதை ஒரு 2 நாளைக்கு மாவு வச்சு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. அதுதான் இல்லை. என் பசங்க இட்லி தோசை நார்மலாக நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாவு இந்த அளவுக்கு மாவு நான் அரைச்சேன்னா ஒரு நாள்லேயே காலி ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்போது எனக்கு வந்து அரிசி குவான்டிட்டி பசங்களுக்கு அதிகமாக எடுக்கிற மாதிரி ஆகுதா. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சாதம் செஞ்சு கொடுத்துட்றேன். அப்போது என்னோடய அரிசியோட அளவு இந்த டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு எனக்கு வருது. இன்னொரு விஷயம் நான் பண்ணுவேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அரிசி வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்ம போடுறோம்ல, வெறும் அரிசியை மட்டுமே நம்ம சாப்பிட்றோம், இது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்றதுக்காக இங்கே ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் கம்பு கேழ்வரகு. ஒரு கிலோ 2 வாங்கிட்டு வந்தேங்க. எல்லாத்துலேயுமே இந்த மிளகாய் வந்து போட்டு வச்சுருப்பேங்க. இந்த இதில் ஒரு டம்ளர் நம்ம இதில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அரிசி சேர்த்ததோட சிறுதானியங்களும் சேர்த்த மாதிரி ஆயிருமா. இது பிள்ளைங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் செய்வேங்க. இருங்க, நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த கம்பு 1 கிலோ இதை நான் கொட்டிக்கிறேங்க. இதோடவே கேழ்வரகையும் நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னு தெரியுமா? கம்பு கேழ்வரகு, கம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி, கேழ்வரகு வந்து ரொம்ப ஹீட்டானதுங்க. இது 2ஐயும் நம்ம சமநிலையில் பயன்படுத்துகிறப்போ சீராக இருக்கும் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன் எப்போவுமே. இப்போ பாருங்கள், இதில் 1 டம்ளர் எடுத்து இந்த அரிசியில் நம்ம போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இன்னொரு டம்ளர் எடுத்து இந்த அரிசியில் போட்டுக்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் சிறுதானியம் தான் அதிகமாக சேர்ப்பேன். இன்றைக்கி நான் அரிசி கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டதுனால சிறுதானியம் 2 டம்ளர் தான் போடுறேன். இல்லைன்னா சிறுதானியம் 4 டம்ளர் போட்டுட்டு அரிசி 2 டம்ளர் மட்டும் யூஸ் பண்ணுவேங்க. இவ்வளோதாங்க. இப்போ இந்த அரிசியையும் இந்த உளுந்தையும் ஊற வச்சா நாளைக்கு சூப்பராக தோசை செஞ்சு சாப்பிடலாங்க. நைட்டு பாருங்கள், 12:30க்கு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கள், இப்படி இருட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? 12:30 ஆகுதுங்க. நைட்டில் நான் இப்போ ஊற வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் நான் வந்து சீக்கிரமாக எழுந்துட்டு நான் இதை ஆட்டி வச்சுட்டு போயிட்டேன்னா நைட்டுக்கு நான் தோசை ஊற்றிக்கலாங்க. உளுந்தையும் அரிசியையும் நம்ம ஊற வைக்கிறப்பவே நல்லா கழுவிடணுங்க. கழுவிட்டு ஊற வச்சுட்டு காலையில் நம்ம வந்து அரைப்போம் பார்த்தீங்களா, அப்போது ஒரு தடவை மேல் தண்ணியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் புது தண்ணி ஊற்றி ஆட்டுவேங்க. அப்புறம் இன்னொன்று வாங்கிட்டு வந்தேங்க. இங்கே பாருங்கள், வெள்ளை பட்டாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பட்டாணி, கொண்டைக்கடலை, பாசிப்பருப்பு இது எல்லாமே பசங்களுக்கு சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த சால்ட்டு வாங்கினதுக்கு காரணம் பசங்களுக்காக தாங்க. நான் கொடுக்குற உணவில் எல்லாத்தையும் கவனிக்கணுன்றதுனால சால்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியலையேன்றது ஒரு கவலை இருந்தது. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற சால்ட் வந்து அயோடிஸ்டு சால்ட், அது யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக நல்ல ப்ராடக்ட்டு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு தான் இந்த சால்ட்டு நான் வாங்கினேன். காலையில் மாவு அரைக்கிறதையும் இதோட இணைக்கிறேங்க. இப்போ பாருங்கள், உளுந்து அரைச்சிட்டேன். இப்போ நான் அரிசியை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கிறப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு நான் வைக்க போகிறேங்க. சாப்பாடு இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னு தெரியுமா?
சுரைக்காய் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டேங்க. இந்த சாம்பார் மட்டும்தான் இன்றைக்கி ஸ்பெஷல். பிள்ளைக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு குடிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, 3 பேரும் சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாவு வந்து அரைச்சிட்டேன். இதை எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நானும் வேலைக்கு கிளம்புறேங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்ககிட்ட நிறைய விஷயம் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.